3 வருஷமும் சனி மேசத்தில் தான் இருக்க போகிறாரு. இந்த 3 வருஷம் பிறக்கிற அத்தனை பேரும் காசி ஜாதகம் அப்படின்னா, அப்போ இவர்கள் வாழ்வியலில் ஒரு நன்மையும் நடக்காதா? எந்த மகிழ்ச்சியும் அனுபவிக்க மாட்டாங்களா? எந்த முன்னேற்றமும் இருக்காதா? எந்த பொருளாதார வெற்றியும் கிடைக்காதா? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சூட்சுமம் என்ன அப்படிங்கிறது புரியும். ஒரு கிரகம் ஒரு வீட்டில் நின்றபடி ஒரு சில பலன்களை தருகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு 60-70% தான் கணக்கில் எடுத்துக்கணுங்கிறோம். இப்போ சனி பகவான் தனித்தனியாக ஒரு வீட்டில் இருந்தால் எந்த மாதிரி நடக்குங்கிற பலன்கள் எல்லாம் நம்மளும் கூட தான் போடுறோம். அதுக்கும் சில சூட்சமும் விளக்கமும் சொல்கிறோம். அதற்கு விதிவிலக்குகளையும் சொல்கிறோம். நம்ம எப்பயுமே விதியை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போதே விதிவிலக்கையும் தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறோம். இருக்கிற எல்லா ராசிகள்லையும் சனி நின்னார்னா அது காசி ஜாதகங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை உருவாக்கி வச்சுட்டு அதில் பிறந்த நீங்கள் காசிக்கு போயிட்டு வந்தால் மட்டும்தான் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும், உங்களுக்கு வாழ்க்கையில் எது இருந்தாலும் திருப்தியே கிடைக்காதுங்கிற மாதிரியும் சொல்கிறது ஜோதிடத்தின் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தேவையே இல்லாமல் சீர்குலைக்கும் விஷமத்தனம் தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது.